மக்களே, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? இன்னைக்கு ஒரு கிளியரான ஒரு இதாக இருக்க போகிறதில்ல. நான் வீட்டில் இருக்கேன். ஓகே. ஸோ இன்னைக்கு டபுள் தமாக்கா என்னன்றதை நான் சொல்கிறேன். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டிங்கன்னா அப்படியே பேச ஆரம்பிச்சிடலாம். வாட் டு யூ திங்க்? கிளியர்? எஸ். ஸோ இந்த சீசன் வெற்றி. சார் பி ஹாப்பி, யுவர் பேமெண்ட் கன்ஃபார்ம். ஹாப்பி ப்ரோ முத்து. போய் வேலையை பாடுறடே, பேரப்பாரு. நான் நீ எதை பற்றி யோசிக்க மாட்டேன்டா, போடா. முத்துக்குமரன் இந்த டைட்டிலை ஜெயிப்பது உறுதி அப்படின்னு பல வாரங்கள் முன்னாடியே நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ அது இன்னைக்கு உண்மையாக இருக்கு. அதுக்கான காரணம் அந்த விஷயம் இந்த விஷயம் இது எல்லாத்தையுமே நம்ம அலசிட்டோம். ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டோம், ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் அதை அதை லைவில் பார்க்கணுமே அப்படின்றதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்டு விஷயங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். ஒரு ஒரு டைட்டிலை ஜெயிக்கிறதுக்கான ஒரு உழைப்பு எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தை உழைப்புன்ற வார்த்தை இந்த சீசனில் நிறைய வந்திருக்கும். முத்துக்குமரனை பற்றி சொல்லும் போது பிக் பாஸும் அதை பல இடங்களில் பதிவு பண்ணுற நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், உங்களை பற்றி இது பண்ண வேண்டும் என்றால் உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஓகே. இந்த உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாஸ்க்லையும் சரி, ஒவ்வொரு நாளும் சரி, இந்த டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன எஃபர்ட் போடணும், என்ன மாதிரி உள்ள நடந்துக்கணும் அப்படின்றத முத்துக்குமரன் சரியா செஞ்சார் அப்படின்றது என் கருத்து. இங்க இருக்க ஆட்கள்ல எத்தனை பேர் அதை சரியா செஞ்சார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அவர் சரியா செஞ்சார் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் அப்டேட்டாக உங்களுக்கு வரப்போகுது. ஸோ முத்துக்குமரன் இந்த டைட்டிலுக்கு தகுதியான நபர் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம், உள்ளேயும் சரி வெளியும் சரி, பல ஆட்கள் அவருக்கு எதிராக இருந்தாலும் கூட, பல ஆட்கள் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு ஆளுடைய வெற்றியை ஜீர்ணிக்க முடியாம நீ பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க ட்விட்டர்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூட ஒருத்தர் இந்த பேமெண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு நமக்கு போட்டார் இல்லையா, பேமெண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டார்ல, இந்த பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் அவர் அதை போடுறாரு. உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த உண்மையிலேயே காசுக்காக மாரடிக்கக்கூடிய கூட்டம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 100% இருக்கு. இந்த காசுக்காக மாரடிக்கக்கூடிய கூட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய ஐயோ எங்க டைட்டில் ஜெயிக்காம போயிட்டாங்களே, இனி நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் பத்தி சொல்றேன், என்ன பண்ண போறோம், நம்ம கடைசியா ஒரு முட்டு ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக முத்துக்குமரன் இனி அடி நடிக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டாராம், அவரை பத்தி யாரும் பேசலையாம். ஜாக்லினை பத்தியும் தோத்தவங்களை பத்தியும் ரன்னர் ஆனவங்களை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த உலகமே அவங்கள பத்தி தான் பேசுது அப்படின்னு இந்த கிணத்து தவளை அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிணத்து தவளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிணறு தான் உலகம் அப்படின்னு நினச்சிக்குமா. ஸோ இவங்களும் என்ன நினச்சிக்கிறாங்க, பிக் பாஸ் அப்படின்றது அதுதான். ஸோ இந்த சீசன் பிக் பாஸ் அப்படின்றது ரொம்ப மட்டமாக போச்சு அப்படின்றத நம்ம லாஸ்ட்டு இதுலேயே பார்த்தோம். எஸ், ஏதோ டைட்டில் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் அவசரத்தில் போடும்போது நான் இது பண்ணிட்டேன். இப்போ அதை எடிட் பண்ணணுன்னா அதை எடிட் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஐ திங்க்